வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த பிளாட் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு இருக்குது இல்லையா, அங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்வதி நகர் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பார்வதி நகராண்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு குட்டி பிளாட் ஒன்று நம்ம வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 25.5 34 ஒரு 867 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கு 30 அடி ரோடுங்க. ஸோ ரொம்ப ஒருத்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. 6000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்வதி நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் பார்த்தாலும் ஈஸ்ட் நார்த்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிலே கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய பிளாட்டாக தான் இருந்தது. ஸோ 2 பிளாட்டாக இருந்தது. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்ததை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்டிவிஷன் பண்ணி இதை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4B பிளாட் நம்பர் 4 இருந்தது வந்து 4A 4Bன்னு பிரிச்சிருக்காங்க. அது வந்து 4B தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல லொக்கேஷன் தான், நல்ல ரேட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கெல்லாம் சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் வில்லாஸு, ஃப்ளாட்ஸு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ளட்டு வரும்போது தண்ணி வந்ததுங்க அந்த லொக்கேஷனில். இந்த ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்தது. கண்டிப்பாக நீங்கள் அதை கூட பார்த்தாலே தெரியும். அங்கே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அடி இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கே தண்ணி வந்தது. பட் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல லொக்கேஷன் தான். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 2 வழியிலேருந்து வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆக்சஸ் பார்த்திங்கன்னா அவுட்ரிங் ரோடு பக்கத்தில் சில்லாக்ஸ் காஃபி ஷாப் இருக்கும். ஸோ அதை ஒட்டி இருக்கிற ரோட்லேயும் வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பார்வதி நகர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரோட்லேயே வரலாம். ஸோ இது வந்து நமக்கு 2 ரோடுமே ஆக்சஸ் இருக்குது. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக ஓனர் கிட்ட உட்காந்து ரேட்டை வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நான் வந்து நமக்கு வந்து இந்த சின்ன பிளாட்டு சின்ன பட்ஜெட்டில் யாராவது பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஒரு சூப்பரான பிளாட்டாக கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போது லேடிஸை கூட பார்த்திங்கன்னா அங்கே வந்து கடைகள்லாம் போகிறத கூட பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஈஸியாக போய்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்க்கறதெல்லாம் அதை வச்சு தானே பார்ப்போம். ஸோ நம்ம பெண்கள்லாம் கூட பார்த்தோன்னா சேஃப்டியாக பார்த்தோன்னா நமக்கு ரோடுக்கு போய்ட்டு வரணும், அந்த கடைக்கு போய்ட்டு வரணும், அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதே போல் பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்கூல் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதே போல் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். ஸோ அங்கே போனீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும். அங்கே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா CBSE ஸ்கூலே 2 இருக்குது. மன்னிவாக்கம் ஜங்ஷனில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதை பார்த்தான்னா ஹால்வின் நிக்கேட்டன் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா வெஸ்ட்டு தாம்பரம், அங்கெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இங்கே வந்து எக்ஸாக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் பார்த்தோம்னா ஈஸி தாம்பரம். ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்துடுது. ஸோ இதில் நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நமக்கு வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். காத்துட்ருக்கேன். உண்மையாகும் நேர்மையாகும். நன்றி.